உங்களை விட்டு அமைதியாக ஒதுங்கி போகிறாங்கன்னா அவங்க திரும்பி வர மாட்டாங்க. ஆனால் ஒருவேளை காரணம் சொல்லி ஒதுங்கி போகிறாங்கன்னா அவங்க உங்கள் மேலே பழிய போட்டு போகிறாங்க. பிரச்சனையை தீருங்க, இல்லைன்னா அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருங்க. ஆனால் அந்த பிரச்சனையோட தூங்க போயிடாதீங்க. உங்களால் தூங்கவும் முடியாது. ஒருவேளை அதையும் தாண்டி நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா காலையில் நீங்கள் எழும்பும்போது அது ஒரு புது பிரச்சனையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும். வாழ்க்கையில் செய்த எந்த முட்டாள்தனமான விஷயங்களை நினைச்சு இப்போ வருந்தாதீங்க. எதுவுமே நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் நினைச்சு சிரிச்சு பார்க்கறதுக்கு எதுவுமே இருக்காது. சிலர் உங்களை எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு மட்டுமே உங்களை நேசிப்பாங்க. இதுவரை நீங்கள் அவங்களுக்கு செய்துட்டு இருந்த உதவியை இப்போ நிறுத்தி பாருங்க. ஒன்று அவங்க காணாமல் போவாங்க, இல்லைன்னா அவங்கள்ட்ட கேள்வி கூட கேட்பாங்க. பொய்களும் துரோகங்களும் ரகசியங்களும் உறவுகளை கொல்லும். எவ்வளவு ஜாக்கிரதையாக நீங்கள் இருந்தாலும் ஒரு நாள் அகப்படும். அறிவை விட புரிதல் ஆழமானது. உங்களுக்கு வகுப்படுகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் உங்களை புரிஞ்சு கொண்டவங்க மிக மிக குறைவு. ஒருத்தர்ல மரியாதை இருந்தால் மட்டும்தான் அவரை நம்ம உண்மையாக நேசிக்க முடியும். ஆனால் அவரை நேசிக்கிறோம் என்ற காரணத்துக்காக அவருடைய அவமரியாதையை நாம் பொறுத்து கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. உங்கள் திட்டங்களை யாரிடமும் நீங்கள் சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன முடிவு வேண்டும் என்பதை அவர்களே முடிவு செய்துவிட முயற்சித்து விடுவார்கள். நிராகரிப்புகளையும் தோல்விகளையும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு நீங்கள் வலுவாக இருந்துவிட்டால் வாழ்க்கையில் உங்களை யாராலுமே ஏமாற்ற முடியாது. உங்களை சுற்றியுள்ள தவறான மனிதர்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சரியான பாடத்தை இலவசமாக கற்றுத் தருகிறார்கள். படிக்காமல் பரீட்சை எழுதினால் ஒருவேளை தோற்று போகலாம், ஆனால் அவன் புத்திசாலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எதுவுமே தெரியாத அவன் அந்த எல்லா கேள்விகளையும் எதிர்கொள்கிறான். தற்கொலைக்கு தூண்டிவிட்டு அவரின் இறுதிச் சடங்கிலும் கலந்து கொள்வார்கள் சிலர். ஏனென்றால் சுற்றி இருக்கிறவங்க யாருக்குமே சந்தேகம் வந்துடக்கூடாது. அப்படித்தான் சில உறவுகள். மழை பெய்யும் போது ஒரு குடைக்கலை வேணும்னா 2 பேர் நனையாம ஒதுங்கலாம். ஆனால் மனக்கசப்பு வந்துட்டேன்னா ஒரு வீட்டுக்குள்ள கூட 2 பேரால் வாழ முடியாது. நீங்க உண்மையா நேசிக்கிற ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய 2 பரிசுகள் அப்படின்னா உங்கள் நேரமும் உங்கள் கவனமும். எந்த உணர்வும் உண்மையாக இல்லாத ஒருவரோடு வாழ்வது ரொம்ப கஷ்டம். ஒரு நாயை வளர்த்திருந்தா கூட கடைசி வரைக்கும் அது நன்றி உணர்வோடு இருந்திருக்கும். நீங்கள் மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருந்தால், அல்லது இப்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அமைந்தால், இந்த நேரத்தில் நீங்கள் இன்னும் வலுவாக இருங்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கை ரிமோட் கண்ட்ரோலில் இல்லை. ஆகவே எழுந்து நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள்.